ஆமா என்னடே இப்பதான்டா கோலத்துக்கு முதல் புள்ளி வச்சிருக்கிறோம். இன்னும் முழுசா கோலமே போட்டு முடிக்கல. இந்த சகுத்தா யாருன்னு போக போக தெரியும். இப்போ இந்த சகுத்துல ஆட்டமே ஆரம்பம். ஆட்ட சூடு பிடிச்சது கொல்லமா கொல்ல ரைட்டு. எப்படி தெரியுமா? வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? யார் தெரியுமா? இளவரசன். என் பேர் ஜெயன், என் தம்பி பேர் விஜயன். நம்முடைய தைவான் மகன்களாக இருக்கிறோம். சின்ன வயதுல பார்த்தீங்க. நம்முடைய பேரை சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்கலாம். நாங்க யார் தெரியுமா? சொல்லுங்கக்கா. ஐயா, நாங்கள இன்னாட்டு இளவரசி. என்னுடைய பெயரும் மான்விழி. தங்கை பெயரும் நடந்தே வந்திருக்கலாமே. தப்பு கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன வயதில் பார்த்தது. மூக்கு வடிக்கிட்டு இருந்தேன். இப்ப மூக்கு முடிமா இருக்க. என்ன கோவமா? கோவப்படாதே. கோவப்பட்டவன அழகா இருக்குது. அடாடா என்ன அழகு. கோடமலர் கொண்டாடுகள் வாங்கி உன்னை விட்டு விடுவதற்கே மனவரவில்லை. நாம் வந்து சந்தோஷமா வீட்டுல கமந்தாலே எந்த நேரத்திலும் இந்த செந்தூர பூவை கேட்ட பூந்தோட்ட காவல் கண்டது நாடு என் இதயத்திற்குரியவரே தங்களுக்கு பொன்மலைக்கு அந்த மண்மணி வாழ தூங்கி விட்ட போது தவறுகள் இந்த தங்குவது என்னை ஏன் பொறுமளிக்கும் காதல் தடுக்கமா உண்மையாகமா சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு. சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஒட்டி விடு எனக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இருக்கு. நம்முடைய வரவை தந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சென்று காண வேண்டும். புறப்பட போகலாம். சின்னம் சிறிய வயதுல பார்த்தது உன்னை. நீ இப்ப விழுந்த ஆளா இருக்கு. உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி இருக்கு? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் குட்டிய அழகுகளோ இவள். நான் எத்தனையோ நாட்டு இளவரசியை பார்த்திருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஆனால் சத்தியமா சொல்றேன், ஆனால் உன்னை போன்ற ஒரு பேரழகை இதுவரையில் நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டுமா, அப்புறம் உன் கண்ணழகை பார்க்கும் போது என் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா? சந்தனத்தில் கடந்தெடுத்த கவிமிக பெட்டகம், தங்கத்தில் வார்த்தெடுத்து சொலிக்கின்ற அஞ்சுகுமே, தரணியிலே வாடுகிறேன் கொன்றாட்சி முனை எண்ணி வானத்தை வில்லாக்கி உன் புருவமாய் நான் தருவேன்.
ஆமா அவ்வளவு ஆசை இருக்கு எனக்கு. யாரு அப்படிலாம் கிடையாது. நீ நானும் காலம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாக. எப்படி தெரியுமா? எப்படி இருவரும் சேர்ந்து எவ்வளவு போகலாமா? எப்படி தோட்டமா இவ்வளவு என்னுடைய வருகைக்காக அண்ணன் காத்துக் கொண்டிருப்பார். நாட்டுக்கு வந்து விட்டோம். என் பிள்ளைகளும் காணவில்லை, என் தங்கை மக்களும் காணவில்லை. ஐயா ஓடி வர பாருங்க. அப்படியா? அப்பா அவனுக்கு அப்பா அம்மா மாமா மாமா தேன்மணி இருவரும் சிறப்பாக வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே ஆகட்டும் மாமா. மாமா நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தீர்களா?
நாட்டு மக்கள் அனைவரையும் பார்த்து விட்டேன். உன் நாட்டு மக்களுக்கும் குறையில்லை, என் நாட்டு மக்களுக்கும் குறையில்லை. உங்கள் உடல்நலத்தில் என் உடல் நலத்தில் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. ஆமா, இருந்தாலும் உங்களுடைய தங்கை, அதாவது என்னுடைய தாயாரை பார்த்தீர்களா? இப்போதான் அரண்மனைக்கே வந்திருக்கிறேன். உன் தாயை பற்றி என்னிடத்தில் கேட்டால் எப்படி தெரியும்? நானே பார்க்கவில்லை. நீங்களே பார்க்கலையா? அரண்மனையில் இருப்பது தாயார் வருவதான். யாரை தேடுகிறாய்? என்னுடைய தாயாரை. உங்களுடைய தாய் காசிக்கு சென்றிருக்கிறார்கள். என்னது? இங்கே இத்தனை ஏற்பாடுகளை செய்து வைத்துவிட்டு ஏன் காசிக்கு செல்ல வேண்டும்? மகன் திருமணம் சிறப்பாக நடைபெறும் தான் ஆணவன் வைபடு சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் சுபகாரியங்களை தள்ளி வைக்க போவதில்லை. மாமா, வந்த காரியம் நடந்தேறட்டும். வந்த காரியம் என்ன தெரியுமா? என்ன? உங்களுக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். போது நிறுத்துங்க மாமா. மாமா இந்நாட்டு மன்னனாக இருந்தால் மட்டுமே அவர் நான் மணந்து கொள்வேன். சிதம்பரம் நாட்டு இளவரசன் தேவையில்லை. எனக்கு வேண்டாம். உண்மைதான். உன்னுடைய தாய் இடத்திலே ஏற்கனவே உரைத்திருக்கின்றார். என்றைக்கு இருந்தாலும் உன்னை மனமுடித்து இந்த நாட்டை அவனுக்கு மணிமுடி சூட்டுவதாக. அப்படியா? அத்தனை போலவே செய்கிறேன். அப்படியாக ஜெயா, அமரு. எனதருமை வேங்க நாட்டு மக்களே, என்னுடைய மைத்துனர் இங்கே மன்னனாக இருந்த போது அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நல்லாதொரு தெரிஞ்சுகளோ, அதே போல் இன்று முதல் என்னுடைய மூத்த மகன் ஜெயனுக்கும் அதே மரியாதை அளிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். மாவீரன் ஜெயன் பொருங்கள் தடைக்கிறேன் கோபம் வேண்டாம். உங்களை ஜெயன் அறியாதவன், எளியவன், வெளிநாட்டில் சென்று படிப்பு முடித்துவிட்டு வராதவன் இருக்கின்றார். 11 நாட்டின் பொறுப்பு பிடித்தால் எப்படி செய்ய முடியும்? அதற்காக உங்களால் முடிவில்லை. நாட்டை என்று உன்னால் பார்த்துக் கொள்கிறேன். மன்னா, இத்தாலி நாட்டிலே தக்காளி வித்த பயணி. உன்னுடைய திறமையை பார்த்து என்னுடைய மைத்துனர் உனக்கு தளபதி பதவி போட்டு கொடுத்தார். அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இங்கே பதவி ஆசை பிறந்து விட்டது. சொல்லுங்க.